அனைவருக்கும், குறிப்பாக ஆசிரியர் பெருந்தகை மக்களுக்கு கனிவான அன்பு வணக்கங்களை பகிர்ந்து கொள்கிறேன். ஆசிரியர்கள் உயர்ந்தவர்களே என்ற இந்த 16வது படைப்பில் இந்த பதிவின் நோக்கமாக ஆசிரியருடைய சிறப்பு நிலை, அவருடைய களப்பணி, வகுப்பறையில் ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் உலக அளவில் வித்தியாசமானவர்கள் யார், வித்தியாசமான கல்வி முறையை பெற்றுள்ள நாடுகள், ஆசிரியர்களுடைய இன்றைய நிலை, அவர்களுடைய பங்கேற்பு, ஆசிரியர்களுடைய பிரதிநிதிகளினுடைய பங்கேற்பு, கூட்டு குழுவினுடைய நிலை, சுயநிதி பள்ளிகள், மற்ற பள்ளிகளினுடைய ஆசிரியர்களுடைய விவரங்கள், அவருடைய சேவைகள், அரசு பள்ளி வறுமையின் அடையாளம் அல்ல, அது பெருமையின் அடையாளம், நமது பள்ளி நமது பெருமை, இதற்கு முத்தாய்ப்பாக இருக்கின்ற ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் படிக்க வேண்டிய நூல்களின் விவரங்கள் பற்றிய தொகுப்பாக நன்றி உரையாக இந்த ஆசிரியருடைய உயர்ந்தவர்கள் என்ற தலைப்பில் நானும் ஒரு ஆசிரியர் 1985 முதல் 2024 ஜனவரி வரை 10 ஆண்டுகள் கல்வி பணியிலும் 28 ஆண்டுகள் ஆசிரியர் பணியிலும் இருந்து நிறைவு பெற்றவன். பல வகை அனுபவங்களை இந்த ஆசிரியர் நிலையில் உங்களோடு பகிர்ந்து கொண்டு, முத்தாய்ப்பாக இந்த உரைக்கு முன்னால் என்னுடைய தாய் லெல்லி தெரேசா 40 ஆண்டுகள் ஆசிரியர் பணியிலும், என் தந்தை பள்ளி நிர்வாகியும் ஆசிரியருமாக இருந்த சின்னப்பன் அவர்களுக்கும், என் முதல் வகுப்பு ஆசிரியர் பொன்னையா அவர்களுக்கும், என் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் அவர்களுக்கும், என்னுடைய ஆர்சி பள்ளியினுடைய முதல்வர், பயிற்சி பள்ளியின் முதல்வர் ரொசேரி அவர்களுக்கும் நான் நன்றி கலந்த வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் மதியழகன், மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர். இந்த பதிவில் நாம் பார்க்கின்ற பொழுது மனிதர்கள் அனைத்து வகை இந்த நிலையில் உள்ள எல்லா மனிதர்களும் வாழ்வில் வெற்றி பெற்றதற்கும் வாழ்வில் சுயமரியாதை பெற்றதற்கும் காரணம் ஒரு ஆசிரியரே. ஆசிரியர் என்று எவரும் ஒரு மனிதர்களாக விளங்கியதில்லை, திகழ்ந்ததில்லை. ஆகவே நல்ல ஆசிரியர்களை உருவாக்கும் பணிதான் இந்த நாட்டினுடைய வளமை பெறுகின்றது. கற்பிப்பவர் வாழலாம், கற்பிப்பவர் வாழலாம், கற்பிப்பவர் வாழ்விக்கலாம். அவை கற்பவர்கள்தான் வாழ முடியும், கற்பிப்பவர்கள்தான் அவர்களை வாழ்விக்க முடியும். இந்த குழந்தையை பூமிக்கு கொண்டு வந்தவள் தாய். அந்த குழந்தையை சான்றோராக மாற்றியது அந்த தந்தை. ஆனால் அந்த குழந்தையை எழுத்தாலும் எண்ணாலும் சொல்லாலும் உருவாக்கியவர்தான் ஆசிரியர். எனவேதான் மாதா பிதா குரு என்ற தெய்வங்கள் நிலைப்பாட்டில் இந்த ஆசிரியரும் இணைந்து பார்க்கப்படுகின்றார். ஆசிரியர் என்றால் ஒரு ஆசான், ஒரு கல்வியாளர், ஒரு குரு, அறிவை ஏற்றுபவர், உயிரோட்டமாக ஐயம் தீர்ப்பவர், அதாவது வாழ்க்கைக்கு வித்திடுகின்றவர் என்ற ஒரு நிலையிலும், உயிரோட்டமான ஒரு நிலையை கற்பித்தலில் திகழ்பவர்கள்தான் இந்த ஆசிரியர்கள். இன்று அனைத்து துறைகளிலும் அனைத்து நிலையிலும் உருவாக்கப்பட்டவர்கள், இன்று மேன்மை பெற்றவர்கள் அனைவரும் ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய நிலையில் இருந்து உயர்த்தப்பட்டவர்கள்தான். எனவேதான் தொடக்க கல்வியின் தரமே இந்த நாட்டினுடைய வளம் என்றும், இன்று உயர்கல்வி சதவீதத்தில் அதிக பேர் கல்வி பெறுகிறாள் என்றால் அந்த உயர்கல்வி ஆசிரியருடைய பணியினுடைய நிலையை நாம் கண்டறிய வேண்டும். ஆகவே ஒவ்வொரு ஆசிரியரும் இன்று அவர்கள் தன் பணியை நேசித்து, கற்பிப்பதில் நேசித்து, மாணவர்களை புத்தகமாக்கி அறிவுடன் ஒளியேற்றி திறன் சார்ந்த அல்லது செயல் சார்ந்த சிந்தனை சார்ந்த செயல்களை பண்பாளராக, சுயமரியாதை மிக்கவர்களாக, சகலகலா வல்லவன்களாக,
அல்லது பச்சாதாபம், பரோகர அன்பு, கடமையுள்ளவர்களாக, சிந்திக்கும் செயல்படுவர்களாக இன்று இந்த ஆசிரியர்கள் அந்த மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். கல்வி உரிமை சட்டம் 2009 படி அனைவருக்கும் இந்த கல்வி திட்டத்தை கொண்டு செல்லக்கூடிய களப்பணியாளர்கள் தான் இந்த ஆசிரியர்கள். ஆகவே தான் இன்றைய தினம் இந்த ஆசிரியருடைய பதிவை எடுத்து ஆசிரியர் உயர்ந்தவர்கள் என்ற ஒரு தலைப்பிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பின் ஊற்றாய் என்றும் ஆர்வத்துடன் ஆற்றுப்படுத்துகின்ற ஆசிரியர்கள், இசையுடன் இயற்கையை நேசித்து ஈதலுடன் என்றும் இலக்கணமானவர்கள் இந்த ஆசிரியர்கள். உண்மையை உணர்ச்சியுடன் ஊக்கமுடனே ஊக்கப்படுத்தி இந்த பணியிலே 8 திசைக்கும் கல்வியினை ஏற்றமிகு செயலில் இந்த ஆசிரியர்கள் பணி செய்கிறார்கள். ஐயம் நீக்கி புரிதல்களை கற்பித்தலில் ஒற்றுமையாய் ஒருமைப்படுத்தி ஓங்கும் புகழுடனே கற்பித்தலை அவ்வை வழியில் புதுமைப்படுத்துகின்ற இந்த ஆசிரியர்கள் என்றும் சிறப்பு மிக்கவர்களே, என்றும் உயர்ந்தவர்களே. இன்று நம்முடைய பாரதத்தில் இந்த ஆசிரியர்களுக்காக அவர்களுடைய புகழை, அவர்களை சிறப்பிக்க வேண்டும் என்பதற்காக 1962 முதல் ஆசிரியர் தினம் என ஒரு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆகவே இன்று நம்மளுடைய 2வது குடியரசுத் தலைவர் ஆசிரியராக உயர்ந்த சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள், அவருடைய பிறந்த நாளான செப்டம்பர் 5ஆம் நாள் இந்த ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது நம்மளுடைய பாரதத்தில். அதே அக்டோபர் மாதம் 5ஆம் நாள் உலக ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறார்கள். யுனெஸ்கோ ஏற்படுத்தியதில் ஆசிரியர்களை உலகம் முழுதும் இதை பாராட்ட வேண்டும் என்றுமாக ஒரு தினமாக நமக்கு தந்திருக்கின்றார்கள். ஆக இந்த ஆசிரியர்கள் வகுப்பிலே வகுப்பு ஆசிரியராக ஒவ்வொரு கள நிலையிலும் கள பணியிலும் எப்படி இருக்கின்றார்கள் நாம் பார்க்கின்ற போது, அனைவருக்கும் கல்வியை, சமச்சீரான கல்வியை, கற்றல் திறன்களை, விளைவுகளை, கற்றல் முறைகளை வகுப்புப்படுத்தி நேர்த்தையுடன், நேர்மையாக, நேரத்துடன் அந்த களப்பணி செய்து அதை முறைப்படுத்தி வகுப்பறை மாற்றம் ஒரு தலைமுறை மாற்றம். இந்த வகுப்பறையிலே வெளிப்புறத்தில் செங்கற்களால் கட்டப்பட்ட கல்கள் உள்ளே, இந்த வகுப்பறையுள்ளே இருக்கின்ற இந்த இளம் மாணவர்கள் தன்னம்பிக்கையுடனும் அறிஞர்களாக, மேதைகளாக, ஏன் சான்றோர்களாக, நல்ல குடிமக்களாக, நல்ல பண்பாளவர்களாக ஒவ்வொரு குடிமக்களும் என்று இந்த வகுப்பறையில் உள்ளே இருந்துதான் வெளிவருகின்றார். ஆகவே ஒரு தாயின் கருவறையும் இந்த வகுப்பறையும் இந்த உலகத்திலே மிகப்பெரிய புண்ணிய ஸ்தலம். இது இரண்டிலுமிருந்து தான் இந்த மனிதர்கள் உருவாகின்றார்கள். வகுப்பறை செல்லா மனிதன் வாழத் தெரியாத மனிதன். ஆகவே வாழத் தெரிந்து கொள்வதற்கு, அதை புரிந்து கொள்வதற்கான ஒரு செயல்பாடுகள் இந்த வகுப்பறையிலே நடைபெறுகிறது. அந்த வகுப்பறையிலே அந்த மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஆசிரியர்கள் உயர்த்தப்பட வேண்டும். ஒரு குழந்தை தொடர்ந்து இந்த வகுப்பறையில் புன்னகைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் மகிழ்ச்சியிலும் நம்பிக்கையிலும் ஆசிரியர்கள் இணைந்து அவர்களுடைய நிலைப்பாட்டை மகிழ்ச்சியிலும் நம்பிக்கையிலும் முக மலர்ச்சியுடன், அவர்களை ஆர்வத்துடன், லட்சியத்துடன் இந்த ஆசிரியர்கள் இந்த வகுப்பறையிலே தயார் செய்கின்றார்கள். ஆகவே வகுப்பறை என்பது ஒரு புனிதமானது. அதில் ஒவ்வொரு ஆசிரியரும் தன் பிள்ளைகள் போல இந்த ஆசிரியர்கள் இந்த மாணவர்களை தயார்படுத்துகின்றார்கள் இந்த உலக வாழ்க்கைக்கு. இதற்கு பெற்றோர்களும் அம்மாணவர்களும் கூட்டு முயற்சியில் இந்த ஆசிரியர்களோடு இணைய வேண்டும் என்பதுதான். ஆகவே இந்த ஆசிரியர்களை பற்றி உலக பார்வையில் வித்தியாசமானவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, வில்லியம் மெக்கபே என்கிறவர் 14 வயதில் ஆசிரியராக இருந்தவர். தொடக்க கல்விதான் அந்த மாணவனுக்கு ஒரு ஆதாரமாக அமைகிறது என்று ஒரு புத்தகத்தை கிபி 1800 வெளியிட்டிருக்கின்றார். ஒரு குழந்தை முதல் தாயின் ஆசிரியராக இருந்து கற்றுக்கொள்கிறது. ஒரு 5 வரைதான் கற்றல் நிகழ்வுகளை அந்த குழந்தை அந்த தாயிடமிருந்து கற்றலான அனுபவங்களை பெறுகிறது. 5ஆம் வகுப்பு வரைதான் அந்த மாணவனுடைய கற்றல் விரிவடைந்து
அந்த செயல்பாடுகள் அடுத்த கட்டத்துக்கு செல்கிறது. ஆகவே இந்த முதல் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை தொடக்க கல்வியினுடைய தரம்தான் ஒவ்வொரு மாணவனுடையும் ஒவ்வொரு நாட்டினுடையும் பலமாக இருக்கிறது என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஸ்டீபன் ஹாக்கிஸ் என்பவர் ஒவ்வொரு அற்புதமான மனிதனும் ஆசிரியர் தரும் மனதில் பதிந்துள்ளார்கள், அந்த ஆசிரியரை மறப்பதில்லை என்பதை கூறுகின்றார். நம்முடைய தயானந்தி சரஸ்வதி என்பவர் பெண்களுக்கான சம உரிமையை, கல்வி உரிமையை பற்றி போராடுகின்றார், அதை வலியுறுத்துகின்றார். அவர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும். ஏனென்றால் ஒரு பெண்ணுக்காக கல்விக்காக செலவிடப்படும் செலவு அந்த சமுதாயத்திற்காக செய்யப்படும் ஒரு முதலீடு. ஆகவே தாய் மூலம்தான் இந்த கல்வி வளர்கிறது என்ற கூற்றை கூறுகின்றார். சாவித்திரிபாய் புலே என்கிறவர் இந்தியாவினுடைய முதல் பெண் ஆசிரியர். அவர்கள் பெண்கள் மேம்படுத்துவதற்கான இந்த கல்வி முறையை வலியுறுத்தி அழுத்தமாக இதை வெளியிடுகிறார். மாரியா மாண்டிச்சேரி அம்மையார், இவர் இந்த கற்றல் சூழலை குழந்தைகள் தானாகவே கற்றுக்கொள்கிறது. ஒத்த வயதுடைய குழந்தைகள் பேசுகின்ற போது, கற்றுக்கொள்கின்ற போது வேகமாக நடக்குமா. ஆகவே அவர்களுக்கு ஒரு சுதந்திரமான கற்றல் சூழல்களை அந்த ஆசிரியர்கள் ஏற்படுத்திவிட வேண்டும். அந்த கற்றல் சூழல்கள் இந்த வெளிப்பாடுகளை கற்றலை மேம்படுத்துகிறது என்ற இந்த மாண்டிச்சேரி முறையில் இது உலக நாடுகள் அனைத்திலும் பரவ ஆரம்பித்தது. இவருடைய முறை ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் இந்தியாவின் கல்வி முறையும் இந்த உலக நாடுகளுக்கு பாடமாக இணையாக மேம்படுத்தி காட்டியவர். தன் ஒரு மாதிரி பள்ளியை தொடங்கி அந்த பள்ளியிலே அந்த மரங்களின் கீழ் அந்த பள்ளி நடைபெற வேண்டும், பள்ளியை சுற்றி மரங்கள் இருக்க வேண்டும், நேர்தர மரங்கள் இருக்க வேண்டும், சுவாசத்திற்கான பல வகை காற்றுகளை சுவாசிக்கின்ற அந்த பிள்ளைகளுக்கு உந்து சக்தியை கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார். தன்பதி ராய் என்கின்றவர் 1900 ஒரு அரசு பள்ளியில் சேர்ந்து உதவி ஆசிரியராக சேர்ந்தார். 1916 உயர்நிலைப் பள்ளி ஆசிரியராக இருந்து ஒரு உதவி தொடக்க கல்வி அலுவலராக தன் பணியை உயர்வு கண்டவர். அமலா ஊச்சி வில்சட் என்பவர் என்ன கூறுகின்றார்? தன்னுடைய 17 வயதில் ஆசிரியராக வந்தவர். இவர் இந்த மாணவர்கள் படிப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்க உண்டு உறவிடை பள்ளியை முதலில் தொடங்கியவர் தான் இவர். அடுத்து நம்முடைய தமிழகத்தின் கல்வி காமராஜர். இந்த கல்வி கண்ணை திறந்தவர். தொடக்க கல்வியை பல இடங்களிலும் சென்று கல்வியை மேம்படுத்தியவர், தாகத்தை ஏற்படுத்தியவர். கல்வியால் தான் ஒருவன் ஞானம் பெற முடியும், கல்வியால் தான் வாழ்வு பெற முடியும், சுய மரியாதையும் பெற முடியும் என்ற நோக்கிலே இந்த கல்வி கண் காமராஜ் அவர்கள், நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள், இந்த தமிழகத்தில் கல்விக்காக வித்திட்டவர். அந்த கல்வியை பெறுவதற்கு வேண்டிய சோகத்தை தீர்ப்பதற்கான மதிய உணவு திட்டத்தையும் தொடங்கி இந்த கல்வியின் மேம்பாட்டை இந்த ஆசிரியர்கள் மூலம் பகிர்ந்து கொண்டவர். இன்னும் ஒன்று சொல்ல வேண்டும் என்றால், கல்லூரிகள் படிக்கின்ற போது ஒரு பள்ளியில் கல்லூரிகள் இயங்கிக் கொண்டிருந்த போது ஒரு சில மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காத போது ஏன் அதை அரசு செயலாளரிடம் கலந்து ஆலோசித்து மாலை நேர கல்வி 2 பிரியான ஒரு கல்வியை தொடங்கி இந்த விடுபட்ட மாணவர்களுக்கு கல்வியை கொடுக்கலாம் என்று இந்த திட்டத்தை துவங்கியவர் தான் நம்மளுடைய காமராஜ் அவர்கள். இன்னும் இந்த தமிழகத்திலும் இந்த இந்தியாவிலும் கல்விக்கான ஒதுக்கப்பட்ட நலத்திட்டங்கள், கல்விக்கான ஒதுக்கீடுகள் ஏன் அதிகப்படுத்துகிறார்கள்? ஏன் ஆசிரியர்களை பலவித பயிற்சிக்கும் பலவித பாராட்டுக்கும் உட்படுத்துகிறார் என்றால், இந்த ஆசிரியருடைய மேன்மையும் அவருடைய புரிதலும் அவர்களுடைய அர்ப்பணிப்பும் அறிந்துதான். ஆகவே இந்த நிலையை நாம் இன்று ஆசிரியர்களை உயர்த்தப்பட்டவர்கள் என்று அனைத்து சமூகத்தினரும் பெற்றோரும் இன்று நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய இந்தியாவிலும் அல்லது தமிழகத்திலும் குறிப்பாக ஆங்கில ஆட்சி காலத்தில், இந்த பிரிட்டிஷ் அரசாங்க காலத்தில் இந்த பாரிஸினுடைய சகோதரர்கள், நம்முடைய சபையினர் எங்கும் கல்வியை பரப்பினார்கள். அவர்கள் ஆசிரியராக இருந்தார்கள்.
முற்போக்கான ஒரு கல்வி திட்டத்தை தொடங்கி ஆசிரியர்களை உருவாக்கினார்கள். அதில் குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், திண்டிவனத்திலே காவான் டஃபி அவர்கள் இந்த 1921 ஒரு ஆசிரியர் பள்ளியை நிறுவி ஆசிரியர்களை உருவாக்கியிருக்கின்றார். மேலும் தென்னிந்தியாவினுடைய ஆட்சி பள்ளிகளுடைய செயலாளராக இருந்து இந்த பள்ளி ஆசிரியருக்கான பயிற்சிகள், செயல்முறை கற்றல், துணைக்கருவிகள் தயாரித்தல், பாடத்திட்டங்களை வகுத்தல் என்ற முறைகள் எல்லாம் ஒரு தென்னிந்தியாவினுடைய கல்வி செயலராக இருந்திருக்கிறார். அவரை பற்றி ஒரு அதிசயம் இந்த நேரத்தில் நான் கூற வேண்டும். அவருடைய தந்தை சார்லஸ் டஃபி அவர்கள் அயர்லாந்து நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய வீரர்கள் 9 பேர். அதில் விக்டோரியா மகாராணி அம்மையார், அன்று பேரரசி அம்மா அவர்கள், இவர்கள் இங்கிலாந்து அரசுக்காக போராடுகள் என்று கொலை தண்டனை, பின் அதை தளிர்த்து ஆஸ்திரேலியாவுக்கு நாடு கடத்துகிறார்கள். அந்த ஆஸ்திரேலியாவில் 25 ஆண்டுகள் பணி இருந்த பின் அந்த நாட்டினுடைய பிரதமராகிறார். அப்போது அவருக்கு 72 வயதில் 14வது பிள்ளைதான் இந்த தாமஸ் காவான் டஃபி. அவர் இங்கு வந்து ஒரு தென்னிந்தியாவிற்கு ஒரு கல்வி செயலராக இருந்து ஒரு ஆசிரியராக இருந்து பாடங்களை இந்த ஆசிரியர்களுக்கு வடிவமைத்து கொடுத்துக்கிறார் என்றால் என்ன ஒரு பாக்கியம் பெற்றவர்கள் பாருங்கள். அடுத்து சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் முன்னர் சொன்னது போன்று 2வது குடியரசுத் தலைவராக ஒரு ஆசிரியர் நிலையிலிருந்து உயர்ந்தவர். அவருடைய பிறந்த நாளை இந்த ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகின்றார்கள். ஏறக்குறைய தமிழகத்தில் 330 பேர் ஆண்டுக்கு ஒரு. தேசிய விருதிலும் இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன. அதில் குறிப்பாக ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால், 2000 ஆண்டில் தமிழகத்தில் 2 ஆசிரியர்களுக்கு தேசிய விருதுகள் வழங்கப்பட்டன. சென்னையை சார்ந்த அம்மா அவர்களும் தமிழகத்தை நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த சத்தியமங்கலம் திலீப் ஆசிரியர் அவர்களும் 2 ஆசிரியர்கள் அந்த விருதை பெற்றார்கள். சரஸ்வதி என்ற சென்னை ஆசிரியர் அவர்களும் நம்ம விழுப்புரத்தை மாவட்ட திலீப் ஆசிரியர் அவர்களும். இதை வழங்கியவர் அண்ணா முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் பிரணாப் முகர்ஜி அவர்கள். இந்த ஆசிரியர்களுக்கு இந்த விருதுகளை வழங்குவர் நான் ஒரு ஆசிரியராக இருந்து இந்த விருதை வழங்குகிறேன் என்று பெருமிதம் கொண்டார்கள். நம் ஆசிரியர்கள் வழங்கும் போது அவருடைய பார்வையிலே தெரிவித்தார்களாம். அது மட்டுமல்ல, அவர் ஜனாதிபதியாக பதவியேற்ற போது அவருடைய முதல் ஆசிரியரை, வகுப்பு ஆசிரியரை சென்று சால்வை அணித்து அவர் பாதம் தொட்டு வந்து ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கின்றார். எப்பேற்பட்ட ஒரு ஆசிரியர் இன்னொரு ஆசிரியருக்கு ஒரு மரியாதை கொடுத்து இந்த உயர் பதவியை ஏற்றார் என்பது இந்த நேரத்தில் நாம் பகிர்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, முற்போக்கு விடுதலை வீரரான கோபாலகிருஷ்ண கோகலே அவர்களை இந்த ஜனாதிபதியாக நம் நாட்டுக்கு அழைக்கின்ற போது என்ன சொல்கிறார்? அவர் ஒரு ஆசிரியராக இருந்திருக்கின்றார். நான் ஜனாதிபதியாக விட முடியாது, ஆனாலும் நான் ஒரு ஆசிரியராக இருந்து இந்த தேசத்துக்கு பல சான்றோர்களை உருவாக்கப் போகிறேன், அதை தடைப்பட்டு விட வேண்டாம், எனவே எனக்கு ஜனாதிபதி பதவி வேண்டாம் என்று மறுத்திருக்கின்றார். என்ன ஒரு பெருமிதம் பாருங்கள். அந்நியர் அல்வியர் என்பவர் ஒரு ஆசிரியர். இவர் சாதிக்க முடியாததை சாதித்தவர். ஏனென்றால் எலன் கில்லர் அம்மையார் அவர்களுக்கு பார்வையற்ற அந்த அம்மையாருக்கு பாடம் கற்பித்த ஆசிரியர். நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அமெரிக்கானுடைய ஆபிரகாம் லிங்கன், நம்முடைய நாட்டின் முன்னாள் பிரதமர் நேரு அவர்கள் அவருடைய ஆபிரகாம் லிங்கன் மகனுக்கும் நேருடைய மகள் நம்மளுடைய முன்னாள் நம்மளுடைய பிரதம மந்திரி இந்திரா காந்தி அம்மையார்களுக்கும் குழந்தையாக இருக்கின்ற போது ஒரு தலைமை ஆசிரியர்களுக்கு அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள். ஒவ்வொரு ஆசிரியரும் அந்த கடிதத்தை நகல் எடுத்து பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும், மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். என் பையன், என் மகள் எப்படி உங்கள் பொறுப்பில் ஒரு பண்பாளராக உருவாக்க வேண்டும், அவனுக்கு தோல்வியிலிருந்து வெற்றி பெறுவதற்கான வழிகளை சொல்லுங்கள் என்று அந்த தலைமை ஆசிரியருக்கு அன்பான ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றார்கள். ஆகவே ஆசிரியருடைய நிலையை அவர்கள் அறிந்ததன் நிலையில் அவர்கள் உயர்வானவர்கள் என்பதை அறிந்தே இந்த கடிதத்தை எழுதியிருக்கின்றார்கள் என்பதை அதை படிக்கின்ற போது நமக்கு தெரிகிறது. நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் ஒரு அற்புதமான விஞ்ஞானி. அவரை சுப்பிரமணிய ஐயர் என்ற ஆசிரியர் திருச்சியில் படிக்கின்றதை நினைவு கூறுகிறார் அடிக்கடி எந்த இடத்திலும்.
அவரை நேரில் சென்று நன்றியுடன் நவில்கிறார். மாணவர்களோடு எந்நேரமும் உரையாடி கொண்டிருக்கின்றார். இளைஞர்களே, மாணவர்களே, கனவு காணுங்கள். கனவுகள் உங்களை தொல்லை செய்து கொண்டிருக்க வேண்டும். உயர்ந்த லட்சியத்தை முற்கோளாக எடுத்து சிந்தியுங்கள். ஒரு பள்ளியிலே ஒரு மாணவனை கேட்கிறார், உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை பற்றி நீ என்ன சொல்கிறாய்? ஒரு மாணவன் சொன்னான், அவர்கள்தான் அழகி, அதனால தான் தேர்ந்தெடுத்தார்கள். இன்னொரு மாணவன் சொல்லுகின்றான், அவர்கள் வித்தியாசமான பதில்களை எல்லாம் அழகோடு கூறிய சீரிய கருத்துக்களுக்காக அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். இன்னொரு மாணவி சொல்கின்றாள், அந்த உலக அழகிய இடத்தில் நான் இருந்தால் நான் தான் வெற்றி பெற்றிருப்பேன். இதைத்தான் அவர் பாராட்டினார். ஆகவே இத்தகைய கனவு இருக்க வேண்டும், இத்தகைய பதில்கள் இருக்க வேண்டும் என்று இந்த ஆசிரியர்கள், நீங்கள் இப்படி அந்த மாணவர்களை பயிற்றுவீர்கள் என்று ஆசிரியர்களுக்கு கூறுகின்றார். நம்முடைய புனித அன்னை தெரேசா ஒரு ஆசிரியராக இருந்தவர்தான். இந்த ஏழ்மை மாணவர்கள், அந்த நோயில்ல மாணவர்களுடைய நிலை கறிந்து சமுதாய பணித்திற்கு வந்து அர்ப்பணித்தவர். இரண்டாம் உலகப் போரில் ஜெர்மன் நாட்டின் மிகப்பெரிய இந்த நீர்மூழ்கி கப்பலை வெற்றி கொள்வதற்காக அந்த அரசாங்கம் அந்த ஆசிரியர்களை ஒன்று திரட்டி 2 நாள் பயிற்சிகள் கொடுத்து ஆலோசனைகள் கேட்டார்கள். அதன் அடிப்படையில் தான் இலகு இயந்திரம் ராட்டினம் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த இலகு இயந்திரம் ராட்டினத்தால தான் அந்த கப்பல் அடியில் கொக்கி மாட்டி அதை கவிழ்த்தார்கள். ஆகவே ஆசிரியர்கள் எப்படி திறமையானவர்கள் என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அடுத்தது நம்மளுடைய சாக்ரட்டிஸினுடைய மாணவர் தான் அரிஸ்டாட்டில். இந்த அரிஸ்டாட்டில் ஒரு பெரிய தத்துவ ஞானி, தத்துவ மேதை. அவருடைய மாணவர்கள் தான் நிறைய மேதைகளாக, சட்டங்களை ஏற்றுகிறவராக, தத்துவங்களை ஏற்றுகிறவராக உருவாகி இருக்கின்றார்கள். நம் ராம்ஸ்டட் அட்ரிஸ் என்பவர் நம் சர்ச்சில் கண்டினுடைய ஆசிரியர். 9ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்திலே வருகின்றது. தன்னுடைய வெற்றி கோப்பை அவர் கல்லறையில் வைத்து அதுக்கு பரிசாக நன்றி கூறினார். இப்படி ஒவ்வொரு ஆசிரியரும் நமக்கு ஒரு ஆசிரியரால் தான் இன்று நம் ஆசிரியராக இருக்கின்றோம் நிலையில் அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். கல்வியில் வளர்ந்த நாடுகளாக சொல்லப்படுகின்ற நார்வே, பின்லாந்து, ஸ்வீடன், ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகளுடைய கல்வி தத்துவங்களில் இன்று வளர்ந்திருக்கிறது என்றால் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஜப்பான் நாட்டிலே ஆரம்ப கல்விக்குத்தான் புகழ் பெற்றது. அந்த பள்ளியில் இருக்கின்ற ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களை விட 30% அதிக சம்பளமாக அந்த நாட்டில் இருக்கின்றது. பின்லாந்து எடுத்துக்கொண்டால் அந்த கல்வி முறையில் முதலிடம் பெற்ற நாடு இந்த பின்லாந்து நாடு. ஆசிரியர்களுக்கான ஒரு சுய ஆட்சியும் அவர்களுக்குடைய சிந்தனைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பையும் விரிவான பயிற்சி திட்டங்களை கொடுத்து இந்த கல்வியினுடைய முன்னேற்றத்தாக திகழ்ந்திருக்கின்றது. சீனா என்ற நாட்டிலே ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஒரு பொது மரியாதையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. பிரான்ஸ் நாட்டத்தில் ஒரு நீதிமன்றத்தில் ஆசிரியர்களில் வந்தால் ஆசிரியர்களுக்கென ஒரு இருக்கைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறதை, அவர்கள் கௌரவப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். பாரத நாட்டிலே நாம் பார்க்கின்ற போது மகாபாரதத்தில் என்ன இருக்கிறது? அர்ஜுனன் நம்முடைய துரோணனுக்கு என்ற குருவிற்கு தன் காணிக்கையாக கட்டை விரலை கொடுத்ததாக நாம் அறிகின்றோம். ஆகவே ஆசிரியர்கள் எந்த அளவிற்கு பெருமைப்படுத்தப்படுகின்றார்கள், அவர்கள் வாழ்விக்கின்றார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இந்த ஜெர்மன், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, அயர்லாந்து, பின்லாந்து, ஜப்பான் போன்ற நாடுகளுடைய ஆசிரியருடைய நிலையை பார்க்கின்ற போது தொடக்க கல்வியினுடைய அவர்களுடைய ஊதியம் 54,000 73,000 வரையும், உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர்களுக்கு 56,000 69,000 92,000 வரைக்கும் அந்த ஊதியம் நிலைப்பாடு. ஆசிரியர்கள் அந்த அளவுக்கு அவர்கள் அங்கே கௌரவிக்கப்படுகின்றார்கள் என்பதை தெரிந்து கொள்கிறோம். நம்முடைய ஆசிரியர்கள் தமிழகத்திலும் பொதுவிலும் ஆசிரியருடைய நிலைகள் வருகின்ற போது 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிற்சிகள், பாடத்திட்ட பயிற்சிகள், தலைமை பண்பு பயிற்சிகள். நம்முடைய தமிழகத்திலும் மதுரையில் தலைமை ஆசிரியர்களுக்கான தலைமை பண்பு தலைவராகவும் தலைமை ஆசிரியராகவும் வழிநடத்தி இந்த ஆசிரியர்களுக்கு கொண்டு சென்று இந்த ஆசிரியர்களை ஊக்குவித்து கௌரவித்து செயல்படுற பயிற்சிகளை வழங்கப்படுகின்றன. SSA திட்டத்தின் மூலமாக பல்வேறு பயிற்சிகள்.
இந்த எண்ணும் எழுத்தும் பயிற்சிகள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேல் பலதரப்பட்ட பகுதி வாரியாக முப்பருவ முறையில் அந்த பயிற்சி அந்த மாணவர்களுக்கான கல்வி திட்டங்களை வகுத்து இந்த பயிற்சிகளை மாநில, மாவட்ட, வட்டார அளவில் ஆசிரிய பெருமக்கள் தான் இந்த பயிற்சி எடுத்து இந்த ஆசிரியர்கள் வகுப்பறையில் சென்று களப்பணியாற்றி இந்த பணியின் மேன்மையும் முக்கியத்துவத்தையும் அறிந்து இன்று செயல்படுத்துகின்றார்கள். அப்போ ஆசிரியர்கள் எந்த விதத்தில் பாராட்டப்பட வேண்டியது? தான் ஒரு கருத்தாளராக சக ஆசிரியர்களுக்கு இந்த திட்டத்தை எடுத்து செல்லுகின்ற இந்த ஆசிரியர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள், மேன்மைப்படுத்த வேண்டியவர்கள். ஆகவேதான் ஒரு புரட்சி ஏற்படுகிறது. இந்த ஆசிரியருடைய கற்பித்தலில் இன்று ஒரு மகத்தான புரட்சி ஏற்பட்டிருக்கிறது என்றால் ஆசிரியர்கள் அந்த களப்பணியாக செயல்படுத்துவதனால்தான். இது மட்டுமல்லவா, அந்த ஆசிரியர்கள் எல்லா விதமான பதிவுகளையும் கற்றல் விளைவுகளையும் பயிற்சியின் நடைமுறைகளையும் கடைசி வரை அந்த மாணவனுக்கு கடைகோடி மாணவனுக்கும் அந்த புரிதலை ஏற்படுகின்ற அந்த பயிற்சியை தருகின்றார்கள். எனவேதான் தமிழக அரசும் நம்முடைய புதுவை அரசும் மாணவர்களை கௌரவிக்கின்றார்கள். என்ன விதத்தில்? கனவு ஆசிரியராக பதிவு செய்து பாராட்டுகின்றார்கள், நல்லாசிரியராக மாநில நல்லாசிரியராக பாராட்டுகின்றார்கள், தேசிய அளவிலே பாராட்டுகின்றார்கள். இன்னும் சொல்ல போல வேண்டால் 100% வெற்றி பெற்ற ஆசிரியர்களுக்கு பாராட்டுகள். ஆசிரியர்கள் சிறந்த ஆசிரியருடைய படைப்புகளை இணைத்து அவர்களுக்கு வெளிநாடு சுற்றுப்பயணம் செய்வது என்ற நிலைகள் எல்லாம் இந்த ஆசிரியர்களை அரசும் சரி சமூகத்தினரும் பாராட்டிக் கொள்கிறார்கள். ஒரு பள்ளியிலே சமச்சீர் சீர்வரிசை செய்கின்றார்கள். அந்த பள்ளியிலே அந்த மக்களை சந்தித்து அந்த ஆசிரியர்கள் பள்ளிக்கு தேவையான கட்டமைப்புகளை முன்னாள் மாணவர்கள் புரவலர்கள் மூலமாக இந்த ஆசிரியர்கள் வீடு தேடும் சேர்ந்து அந்த களப்பணியாளர்களை கண்டுபிடித்து தன் வள்ளியினுடைய மாண்பையும் தன்னுடைய மாணவர்கள் நலனுக்காகவும் இப்படி களப்பணி செய்கின்ற இந்த ஆசிரியர்கள் எப்பேற்பட்ட உயர்ந்தவர்கள், இந்த சமுதாயத்தினரும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதை நாம் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து சொல்ல வேண்டும். ஆசிரியர்கள் நலனுக்காக இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், பல நிலையில் பல ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய ஆசிரியர் சங்கங்களை ஒருங்கிணைத்து முன்னாள் பிரதிநிதிகளான நமது அப்துல் மஜீத், நடராசன் மற்றும் மாஸ்டர் ராமுல் வெள்ளி என்பவர் சைக்கிள் பயணம் சென்று இந்த சங்கங்களை அமைத்திருக்கின்றார். அப்துல் மஜீத் அவர்கள் நடைபயணம் சென்று சென்றிருக்கின்றார். மற்றும் தேவராஜ் அவர்கள், கே நடரேசன் அவர்கள், இப்பேற்பட்ட ஒரு தலைவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இன்றைய அளவிலும் கூட்டுக்குழுவாக அந்த சங்க தலைவர்கள் பிரதிநிதிகள் ஆசிரியர்களுக்காக அருங்காடுபட்டு தம் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஆசிரியர்கள் வழிகாட்டுகின்ற நிலையில் மாணவர்கள் இன்றைய நிலையில் புத்தகம் வாசிப்பவர்களாகும். அதுதான் அரசும் புத்தகத்தை வாசிப்பதற்கான ஆசிரியர்களுக்கும் பிஓக்களுக்கும் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை பயிற்சி கொடுக்கப்பட்டு அதை மேன்மைப்படுத்துகிறார்கள். மாணவருக்கான அரசு நலத்திட்டங்கள், ஊக்கத்தொகைகள், என்னமுமான தேர்வுகளுக்கான தயாரிப்புகள், இடைநிற்ற மாணவர்களை மீளம் கொண்டு வருதல், எஸ்எம்சியினுடைய ஒருங்கிணைப்பு மூலமாக செயல்படுத்துதல், மாணவருடைய தனித்திறன்கள், விளையாட்டு பயிற்சிகள் வகைகளையும் மேலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் பாடக்குறிப்பும் அதற்கான எளிய துணை கருவிகளும் தயாரிக்கப்பட்டு இதை ஆர்வமாக இந்த கல்வி பணியை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இது மட்டுமல்ல, தனியார் பள்ளியிலும் சுயநேத பள்ளிகளும் ஆசிரியர்கள், மெட்ரிக் பள்ளியிலும் சிபிஎஸ் பள்ளியிலும் இந்த ஆசிரியர்கள் இந்த சமுதாயத்திற்காக உழைக்கின்றவர்களை நாம் மறந்துவிடக்கூடாது. தாய்மொழி தமிழ் மொழி கல்வியில் 20 பள்ளிகள் இருக்கின்றன. அவர்களும் இந்த தாய்மொழி கல்வியிலே அந்த ஆசிரியர்கள் அதில் பணி செய்வதை நாம் பார்க்கின்ற போது உண்டு உரடை பள்ளிகளாக எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கான தனிப்பள்ளி ஆசிரியர்கள் இதில் சிறப்பாக நாம் பணியாற்றுகிறதை நாம் பார்க்கின்றோம். இறுதியாக ஒரே ஒரு நம்மளுடைய நிலையில் ஆசிரியர்கள் படிக்க வேண்டிய நூல்கள், இது ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக ஒவ்வொரு ஆசிரியர்கள் தன்னுடைய பயிற்சி புத்தகங்களையும் பாட புத்தகங்களையும் தினம் தினம் கற்றலில் புரிந்து கொள்ள வேண்டும். பேராசிரியர் மாடாசாமி எழுதிய எனக்கு ஒரு இடம் எங்கே, போய் வாங்க சார், ஆசிரியர் முகமூடி அகற்று, ஆளுக்கு ஒரு கிணறு, குழந்தை 100 மொழிகள், போய் வாங்க சார், சிகப்பு பால் மைப்பெண் என்ற ஒரு நூட்களை எழுதியிருக்கின்றார். நம்முடைய முனைவர் அரசு செயலாளராக இருந்த இறையன் அவர்கள் பல புத்தகங்களை எழுதியிருக்கின்றார்.
நம்முடைய எளிய கணித பயிற்சிகளாக சாமிநாதர் ஐயர், நம்மளுடைய நம்மளுடைய கணித மேதை ராமானுஜர் புத்தகங்களை நாம் பார்க்க வேண்டும். அடுத்தது திரு ரா நடராசன், ஆயிஷா, இது யாருடைய வகுப்பறை, ரோஸ், விலையில்லா வன்முறையில்லா வகுப்பறை என்ற நூல்களும், மணி என்பவர் மீண்டும் அரசு பள்ளி என்ற நூலையும், வசந்தி தேவி அவர்கள் பாகுபாடற்ற கல்வி, கனவு பட்டறை, தமிழ் பள்ளி கல்வி என்ற நூல்களையும், ராஜகோபால் அவர்கள் வாழ்க்கை புரிய வைப்பது கல்வி என்ற நூலையும், சிவா என்பவர்கள் கரும்பலைக்கு அப்பால் வகுப்பறை ஒரு கலகலப்பு என்றும், முகமதி பூபதி கதை சொல்லும் கலை என்றும், வள்ளி நாயகம் ஜன்னல் ஓரும் ஒரு சிறுமி என்றும், ரா காமராஜ் அவர்கள் குழந்தையும் கல்வியும் குழந்தைகளுக்கான கொண்டாட்டம் என்பதையும், என் மாதவன் 13 to 19 வயது வரை என்ற புத்தகமும், பே ராஜமாணிக்கம் கனவு பள்ளி என்ற புத்தகத்தையும், ஜோசப் ஜெயராஜ் அவர்கள் கசக்கும் கல்வியும் கற்கண்டாகும் என்ற புத்தகத்தையும், யூராராசன் என்பவர் முரண்பாடு உள்ள கல்வி கற்றல் என்பதையும், ஏன் டீச்சர் என்னை ஃபெயில் ஆயிட்டீங்க என்ற ஒரு நூலையும், குலசேகர் அவர்கள் சொந்த காலில் சொர்க்கத்தின் குழந்தைகள் என்பதையும், அப்பாசாமி என்பவர் கல்வி சமூகத்துக்கான மாற்றம் என்பதையும், நவீன் என்பவர்கள் வகுப்பறையில் கடைசி நாற்காலி என்ற நூலையும் எழுதியிருக்கின்றார்கள். ஆகவே ஒவ்வொரு ஆசிரியரும் இந்த நேரத்தில் இப்பேற்பட்ட நூல்களை தேடி ஒரு நூலகம் வகுப்பறையிலும் இருக்க வேண்டும், உங்கள் ஆசிரியருடைய வீட்டிலும் இருக்க வேண்டும், நூலக உறுப்பினராக இருக்க வேண்டும். இந்த ஆசிரியருடைய பெருமைதான் இந்த நாட்டினுடைய வளம். ஆகவே இந்த நாம் மேற்கொண்ட தலைப்புகளில் நாம் இந்த ஆசிரியர்களை பெருமைப்படுத்தியிருக்கின்றோம். நானும் ஒரு ஆசிரியர் தான் இருந்தவன். 2007 நானும் ஒரு நல்லாசிரியர் விருது பெற்றவன்தான். ஆகவே இந்த ஆசிரியருடைய களப்பணியில் பணியாற்றிய அனுபவங்கள், இந்த ஆசிரியர்கள் என்றும் உயர்த்தப்பட்டவர்களே, மேன்மைப்படுத்தப்பட்டவர்கள். இவர்களை இந்த சமுதாயமும் இந்த கிராம மக்களும் இன்று பார்க்கின்ற பார்வையை தவிர்த்து நம் குழந்தைகளுக்காக வெளிச்சம் காட்டுகின்றார்கள், நம் குழந்தையை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டுகின்றார்கள். ஆகவே இந்த ஆசிரியர்களை போற்றப்படுபவர்கள், வாழ்த்த பெறுபவர்கள், ஒவ்வொரு சமூகத்தினரும் ஒவ்வொரு ஆசிரியரை பாராட்டப்பட வேண்டிய நிலை உருவாக வேண்டும். ஆசிரியர்கள் இந்த நேரத்தில் அர்ப்பணிப்போடு தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தன்னுடைய குழந்தைகளாக இந்த மாணவர்களுக்கும் இந்த நாட்டிற்கும் பெருமை சேர்க்கின்றார்கள். இந்த நாடு வளர்ந்திருக்கிறது என்றால் ஒரே காரணம் ஆசிரியருடைய அர்ப்பணிப்பு தான். இந்த ஆசிரியர்கள் இன்றி எந்த நாடும் வளர்ந்தது கிடையாது. அதை பற்றிய உரையாடல்களையும் அதை பற்றிய தகவல்களையும் தான் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டேன். ஆசிரியர்கள் மேன்மையானவர்கள், நன்றி சொல்லுவோம். ஆசிரியர்களுக்கு என் பணி செய்கின்ற அத்தனை ஆசிரியர்களுக்கும் இந்த பதிவின் சார்பாக உங்களை கரம் குவித்து சிரம் தாழ்த்தி நன்றியோடு உங்கள் பணியினை நான் பாராட்டுகின்றேன். உங்கள் செயல், உங்கள் கல்வி, உங்கள் மேம்பாடு, உங்கள் அர்ப்பணிப்பு தொடரட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பாரதம், வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.